மிக கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் தமிழ்நாடு முழுவதுமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதாவது குறுகிய நேரத்திலேயே அதிக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக நம்ம பார்க்கிறோம். விடிய விடிய கனமழை 3 மணி நேரம், 6 மணி நேரம், சில மாவட்டங்கள்ல 9 மணி நேரமாக நல்ல ஒரு தொடர் மழை பொழிவு பதிவாகிட்டே இருக்கு. முதலாவதாக தென் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள், கடைசியாக சென்னை, திருவள்ளூர் போன்ற வட தமிழக கடலோர பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். அது ஏன் முதலாவது தென் மாவட்டத்தில் இப்போ அதிகமாக நமக்கு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இது வந்து நேரடியாக அப்படியே ஆந்திர பகுதிகளுக்கு போயிடாம தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி வந்து அதுக்கப்புறமா தான் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுது. ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் சற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மழை விட போகிறது கிடையாது. நாளைய தினங்கள், நாளை பிற்பகல் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே நாளைய தினங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கு. இன்றைக்கு இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரங்களிலும் கடலோர மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சென்னைலாம் வந்து நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நாளை மறுநாள் வரைக்குமே கூட மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதனால எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்க போகுது, இனிமே நமக்கு வரும் மணி நேரங்கள் எங்க அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. லைக் பட்டன் வந்து கொஞ்சம் பேர் தான் நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே நம்ம மறக்காம லைக் பண்ணணும். ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்த வானிலை அறிக்கையை உங்களால கேட்க முடியும். ஏன்னா நிறைய வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் வந்து எங்களுக்கு வரமாட்டேங்குது ப்ரோ, எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு வந்து எப்போல்லாம் நம்ம வானிலை அறிக்கையை சொல்றோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் வெளியாகும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் மழையும் அதிகமானது. ஆகவே அதி கனமழை பொறுத்தவரை மிக கனமழை முதல் அதி கனமழை, அதி தீவிர கனமழைன்னு கூட சொல்லலாம். எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, இங்கெல்லாம் முதற்கட்ட மழை பொழிவு இங்கே தான் பதிவாகும். அதுக்கப்புறமா தான் டெல்டா மாவட்டங்களில் மழை வரும். டெல்டாவில் அதுக்கப்புறம் சென்னை போன்ற மாவட்டங்கள்ல அதுக்கப்புறமா கடைசியாக தான் நமக்கு அதிக மழை பொழிவு கிடைக்க போகுது. அப்போ இனி வரும் நேரங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். நம்ம வந்து ஊர் பேர் சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லா பகுதிகள், மாவட்டம் முழுவதும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடுறோங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக எல்லா இடங்கள், கடலோர பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அதி கனமழையானது நிச்சயம் இருக்கும். ஏன்னா 15-20 சென்டிமீட்டர் மேலே அதிக மழை வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இடைவிடாத மழை பொழிவு இன்றைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கிட்டே இருக்கும். இரவு நள்ளிரவிலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கடும் கனமழை புரட்டி போடும். மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள், அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல மழை ரொம்ப அதிகமாக பதிவாகும். சரிங்க, தென் மாவட்டங்களை மட்டுமே ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ வட தமிழ்நாட்டில் மழை வராதா? அப்படி கிடையாது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக இந்த தென் மாவட்ட பகுதிகள், ஏன்னா இந்த இடங்களுக்கு நல்ல ஒரு மழை கொடுத்த பிறகு அடுத்ததாக இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு மழை வரும். பொறுமையா வானிலை அறிக்கை கேளுங்க, எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம சொல்றோம். மிக கனமழை பொறுத்தவரை, அடுத்ததான் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை இங்க மழை மோசமா இருக்கும். இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரங்களிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பெய்யும். திருநெல்வேலி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை வந்து பதிவாக போகுது. அதுல குறிப்பா அதிகாலை நேரங்கள்ல எங்க மழை இருக்கும் அப்படின்னா
இங்கே தான் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூரில் அதிகாலை நேர மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்லாம் அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் நாளைய தினங்களில் ரொம்ப அதிகமான மழை இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்போதான் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதிகாலையில் மழை வருமானு கேட்டிங்க இல்லையா? டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் நிச்சயம் வந்து தீவிரமடையும். கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் அதிகாலை காலை நேரங்களில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆகவே இரவு நள்ளிரவு நேரங்களிலும், அதாவது இன்றைக்கு இரவு நேரத்திலையும் அதிக மழை பொழிவு இந்த இடத்துலையும் நிச்சயமாக பதிவாகும். நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறையில் மழை விட போகிறது கிடையாது. நாளைக்கும் சம மழை இருக்குது. அதனால உஷாராக இருக்கணும். அநேக தாழ்வான பகுதிகள் தொடர்ந்து மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் முழுவதுமாக கனமழை உண்டு. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை விடாதுங்க. விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்க போகுது. நாளைய தினங்கள் வரைக்கும் நல்ல மழை எதிர்பாருங்க. ஆகவே இந்த அக்டோபர் மாதத்தில் போதுமான மழையும் தாண்டி பதிவாயிட்டு இருக்கு. அக்டோபர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட அதிகமான மழை நிறைய மாவட்டங்களில் பதிவாயிட்டு இருக்கு. கூடுதல் மழை இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய மாவட்டங்களில் இப்போவே நமக்கு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து நமக்கு மழை இன்னும் முடியலை. இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி மற்றும் உள்பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு அதிக மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும். நகர பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ஏன் இதை நம்ம கடைசியாக சொல்கிறோம் அப்படின்னா, தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கடைசியாக இந்த 4 மாவட்டத்தில் தான் அதிக மழை கொடுத்துட்டு போக போகுது. என்னதான் நம்ம இது வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் பேசியிருந்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தாங்க ஹைலைட்டு. அடுத்து வரக்கூடிய அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் இந்த 4 மாவட்டங்கள் அதிக மழை கொடுத்த பிறகுதான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழகத்தை விட்டு விலக போகுது. ஆகவே முதற்கட்டமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம்னு ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து கடைசியாக சென்னையில் மழையை முடிக்க போகுது. ஆனால் அந்த மழை முடிக்கும் போது தான் அதிக மழை வந்து பதிவாயிட்டு போகும். சென்னை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை, கனமழை மட்டுமே வருகிறது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க. இப்போ வேணா உங்களுக்கு கனமழையா இருக்கலாம். சென்னையில் வந்து இப்போ வேணா உங்களுக்கு விட்டு விட்டு கனமழையா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அதிக மழை பொழிவு நிச்சயம் இருக்கும். பாருங்கள், ஏன்னா கடைசி அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முடிக்கக்கூடிய இடம் வந்து சென்னை தான். கடைசி மாவட்டமாக சென்னை பகுதியில் தான் வந்து இது சென்னைக்கு அருகே கரையை கடந்து இந்த 4 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அதிக மழை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப போகுது. சரிங்க, அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கனமழை வரைக்கும் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, இது போன்ற அநேக பகுதிகள் அந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாக நமக்கு வந்து கனமழை வரைக்கும் நமக்கு வந்து தீவிரம் அடையும். ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதி மட்டும் இல்லைங்க, தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உள் மாவட்டத்திலும் நல்ல மழை கொடுத்துட்டு தான் போக போகுது. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கும். பாருங்க, நாளை வரைக்கும் நல்ல மழை பொழிவு. நாளை மாலை இரவு வரைக்கும் நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து உண்டு. இன்றைக்கு இரவு நள்ளிரவிலும் அதிக மழையானது நிச்சயம் தீவிரம் அடையும். சில மாவட்டங்களில் கொஞ்சம் தரை காற்றும் சற்று கூடுதலாக இருக்கும். ஏன்னா கடலோர பகுதிகளில் தரை காற்றும் சில இடங்களில் கணிசமாக ஒரு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கணிசமாக காற்றுடைய வேகம் இருக்கும். அதே சமயங்களில் மழை பொழிவும் தீவிரம் அடையும். ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.